வணக்கம். காலை பிரதான செய்திகளுடன் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளார். சுதந்திர இலங்கையின் 79வது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று காலை 10:30 மணிக்கு நாடாளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளார். அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு சமர்ப்பிக்கப்படும் முதலாவது வரவு செலவு திட்டம் இதுவாகும். அதன்படி இன்று காலை 10:30 மணிக்கு நாடாளுமன்றம் கூட உள்ளது. வரவு செலவு திட்டம் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நாளை முதல் 25ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெற உள்ளது. வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இடம்பெற உள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் மீதான குளிர்நிலை விவாதம் 27ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை 4 சனிக்கிழமைகள் உட்பட 19 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. பின்னர் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் மீதான 3ஆம் வாசிப்பு வாக்கெடுப்பை மார்ச் மாதம் 21ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடாத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வரவு செலவு திட்ட ஆவணத்தை தயாரிப்பதற்கான இறுதிக்கட்டத்திற்கான முதல் கட்ட கலந்துரையாடல் கடந்த 13ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களும் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தனவும் கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியில் இளைஞர் ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் தவறான முடிவெடுத்து குறித்த இளைஞர் உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 26 வயதுடைய தனுசன் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் வேலணையில் மின்சாரம் தாக்கி 9 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் வேலணை செட்டிப்புலம் பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுவன் ஒருவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். வேலணை செட்டிப்புலம் 1ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த 9 வயதுடைய சந்திரகாசன் கனிஷ்டன் என்ற சிறுவனை குறித்த அனர்த்தத்தில் நேற்று உயிரிழந்துள்ளார். சம்பவம் இடம்பெற்ற போது அவரும் வீட்டில் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி பார்ப்பதற்காக மின் இணைப்பை ஏற்படுத்த சிறுவன் முற்பட்ட வேளை குறித்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. பின்னர் வீட்டுக்கு உறவினர்கள் வந்தபோது சம்பவத்தை அவதானித்த சிறுவனை சிகிச்சைக்காக வேலணை வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றுள்ளனர். ஆனாலும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டது. இதே நேரம் சிறுவனின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முல்லைத்தீவில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மக்கள் சந்திப்பில் ஈடுபட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வருகை தந்த பிரதமர் ஹரணி அமரசூரிய மக்கள் சந்திப்பில் ஈடுபட்டார். நேற்று மாலை 3 மணியளவில் முல்லைத்தீவு கருத்துரை பெற்று பிரதேச சபை மண்டபத்துக்கு வருகை தந்த பிரதமர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் சந்திப்பில் பங்கேற்றார். இதற்கு உரை நிகழ்த்திய பிரதமர் தமது அரசாங்கத்தில் அதிகளவான பெண்கள் பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் உள்ளதாகவும் தங்களது கட்சி சார்பிலேயே அதிகளவான பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளதாகவும் எதிர்வரும் காலங்களில் பாராளுமன்றத்தில் உள்ள பெண் பிரதிநிதித்துவம் மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். அத்தோடு கல்வி, விவசாயம், மீன்பிடி உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் தமது அரசாங்கத்தில் மக்களுக்கான நியாயமான தீர்வுகள் பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளதாகவும் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தங்களுடைய கட்சியின் தலைவர் உரிய யோசனைகளை முன்வைத்து அதற்கேற்ற வகையில் மக்களுக்கான சேவைகளை செய்வார் எனவும் தெரிவித்தார். தருவதாக தெரிவித்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக கேப்பாப்புலவு மக்கள் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு மக்கள் சந்திப்புக்காக விஜயம் மேற்கொண்ட பிரதமர் ஹரணி அமரசூரியவுடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என கேப்பாப்புலவு மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். நேற்றைய பிரதமரின் நிகழ்வு நிறைவடைந்ததன் பின்னர் முல்லைத்தீவு ஊடக மையத்துக்கு வருகை தந்த கேப்பாப்புலவு கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தி இதனை தெரிவித்தார்.
ஒரு நிமிஷமாவது இந்த மக்களாகிய எங்களை உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன காணி விடுவிப்போ அதோ எந்த கதையும் கேட்க இல்லை. அப்போ நாங்கள் கடிதம் கூட கொன்றே இல்லை. காரணம், கடந்த 2024ஆம் ஆண்டு நாங்கள் அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்காக புதுக்குடியிருப்புக்கு வந்த வேளையில் நாங்கள் கேப்பாபுல மக்களாகிய எல்லோரும் ஒன்று கூடி இவவுக்கு மகஜரோண்ட கையளிச்சிருந்தோம். நாங்கள் அப்போ நெடுக மகஜர் கொடுத்து நாங்கள் ஏமாந்து விட்டோம். நேரில் கதைப்போம் வந்து கொஞ்சம் கேப்பாபுல மக்களாகிய நாங்கள் வந்த இடத்துல எங்களை ஏன் வந்தியல், என்னத்துக்கு வந்தியல் என்ற ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு அங்கே தாரதுக்கு அனுமதி இல்லை. அபிவிருத்தி மட்டும் மக்களின் வாழ்க்கை இல்லை. மக்கள் சொந்த காலில் நிற்க வேணும். தங்கள் நாட்டு பிரச்சனை தீர்ந்திருந்தால் ஒரு நல்ல அரசாங்கம் வந்திருந்தா தான் மக்களை பார்க்கணும். இப்போ எத்தனையோ மாவட்டமாக போய்த்தான் இந்த இடத்துக்கு வந்தவ. அப்போ மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை கேட்டறிஞ்சா தான் இவன் வந்து நன்றி கூறிட்டு போறா. தான் தேர்தலில் வென்றதுக்கு வந்து இங்கே நன்றி தான் கூறிட்டு போறா. அந்த சிங்கள ஏரியா மக்கள், இங்கே தமிழ் ஏரியா மக்களையும் கொஞ்சம் பேரை வசூல் ஏற்றி பறிச்சு இங்கே ஒன்று கூடலாக்கி நன்றி தான் கூறிட்டு போறா. மக்களுக்கு எது சரி எது பிள்ளை என்று எங்களை மறைச்சு ஒரு நிமிஷம் எங்கள்கிட்ட ஒரு கதை கேட்க இல்லை. அப்ப நாங்கள் இன்னும் ஏமாந்து கொண்டிருக்கலாது. 59 ஏக்கர் காணியையும் திரும்பவும் நாங்கள் போராட்டம் செய்துதான் பெற்றெடுக்க வேணும் என்றத இதுல வலியுறுத்தி கேட்கிறேன். மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த கேப்பாப்புல மண்ணை மீட்டெடுக்க எல்லாரும் அணிதிரளுங்க கொண்டு கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் இறங்குதுறையை கடற்றொழில் அமைச்சர் நேற்று பார்வையிட்டார். யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் இறங்குதுறையை நேற்று கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேரில் சென்று பார்வையிட்டார். 500 மில்லியன் ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீட்டில் குறிகட்டுவான் இறங்குதுறையை நவீன முறையில் அபிவிருத்தி செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக இதன்போது அமைச்சர் குறிப்பிட்டார். பதில் செயலாளராக சுமந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை தமிழ்சக் கட்சியின் பதில் செயலாளராக கடமையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தமது பதவியில் இருந்து ராஜினாமா செய்த நிலையில் புதிய பதில் செயலாளராக ஜனாதிபதி சரத்ரன் சுமந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை தமிழ்சக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நடைபெற்றது. கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்சக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சீனா ஸ்ரீதரன், ரா சாணக்கியன், ஞான சிறுநேசன், ஈனா சிறுநாத் உட்பட மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் போது பதில் செயலாளராக பதவியிலிருந்து விலகுவதாக சத்தியலிங்கம் அறிவித்திருந்தார். இதனை அடுத்து கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சுமந்திரன் பதில் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சுமந்திரனை பதில் பொதுச் செயலாளராக நியமிப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், ஞான சிறுநேசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா யோகேஸ்வரன் ஆகியோர் எதிர்ப்பு வெளியிட்டனர். இன்றைய கூட்டத்தின் ஆரம்பத்திலே நாங்கள் அவருக்கு ஒரு அஞ்சலியோடு தான் இதனை ஆரம்பித்தோம். ஆனால் முறையாக இது செய்யப்படவில்லை என்ற ஆதங்கம் வெளிப்படுத்தப்பட்டது. கட்சியிலே இருந்து அண்மையிலே விலத்தப்பட்ட ஒருவர் அந்த பூத உடலுக்கு கட்சி கொடியை போர்த்தியது எப்படியாக நடந்தது என்ற கேள்வியும் இங்கே கேட்கப்பட்டது. கட்சி கொடி போர்த்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அது கட்சி தலைவரினாலும் முக்கிய உத்தியோகஸ்தர்களினாலும் அது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கட்சியிலிருந்து மிக அண்மை காலத்திலே நீக்கப்பட்ட ஒருவர் கட்சி கொடியை போர்த்தியது சம்பந்தமாக எங்களுடைய கண்டனங்களையும் மத்திய செயற்குழு தெரிவித்திருக்கிறது. நீண்ட காலமாக எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கடமை புரிந்த வைத்தியர் சத்தியலிங்கம் தான் அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் அதனை செய்வதாக அறிவித்திருக்கிறார். அந்த காரணங்களையும் எங்களுக்கு சொல்லியிருந்தார். அனைவருக்கும் தெரிந்தபடி பொதுச் செயலாளராக இருந்தவர் ராஜினாமா செய்தபோது துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்த வைத்தியர் சத்தியலிங்கம் யாப்பின் அடிப்படையிலே பதில் பொதுச் செயலாளராக முதலே நியமனம் செய்யப்பட்டு பின்னர் மத்திய செயற்குழுவினாலே பதவி நிரப்புதல் என்கின்ற எங்களுடைய சரத்தின் கீழே பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு மிகவும் கடினமான உழைப்பாலே இந்த கட்சியை முன்கொண்டு வந்தவர். அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் ராஜினாமா செய்கிற காரணத்தினாலே யாப்பிலே சொல்லப்பட்டபடி
தற்போது இருக்கிற துணை பொதுச் செயலாளராகிய நான் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நியமனம் சம்பந்தமாக இது ஏகமனதான தீர்மானம் அல்லவென்று சொல்ல வேண்டும் என்றும் 3 பேர் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது நானே சொன்னாலும் இது யாப்பின் அடிப்படையிலே துணை பொதுச் செயலாளர் செய்ய வேண்டிய பணி. ஆகையினாலே அதனை நான் ஏற்றிருக்கிறேன். பொதுச் செயலாளருடைய ராஜினாமாவை அடுத்து பொதுச் செயலாளராக நான் கடமையாற்றுவேன். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் உணவு தரப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் போராளிக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆதரவை வெளியிட்டுள்ளது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் போராளி நேற்று 3வது நாளாகவும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். பல்வேறு தரப்பினரும் அவருக்கு தமது ஆதரவை வழங்கி வரும் நிலையில் நேற்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டோர் சென்று தமது ஆதரவை வழங்கியதோடு முன்னாள் போராளியுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் குறித்த போராளியின் கொள்கைகளுக்கு தாம் உடன்பட்டு செல்வதாகவும் இவருடைய கோரிக்கைகள் அடங்கிய வகையிலே புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சிகள் தங்களால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அது சாதகமாக அமைகின்ற பட்சத்தில் நீங்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் நிறைவேறும் எனவும் தெரிவித்தனர். இருப்பினும் உடனடியாக அதனை செயல்படுத்த முடியாத காரணத்தினால் இந்த முயற்சிக்கு உரிய ஒரு கால அவகாசத்தை கொடுத்து தங்களுடைய போராட்டத்தை நிறைவு செய்யுமாறு கோரியிருந்தனர். இருப்பினும் தமிழிசை கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்காத நிலையில் 3 கட்சிகளையும் சேர்ந்த 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து வந்து குறித்த அரசியலமைப்பு விடயத்திலே தனது கோரிக்கைக்கு ஏற்ற வகையிலே தாங்கள் விடயங்களை கையாளுவதாக உத்தரவாதம் தரப்படும் பட்சத்தில் தான் இந்த உணவு தடுப்பு போராட்டத்தை கைவிடுவதாக குறித்த முன்னாள் போராளி அறிவித்துள்ளார். முல்லைத்தீவு முறைப்பு பகுதியில் இனம் தெரியாதோரால் வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முறிப்பு பகுதியில் இனம் தெரியாத நபர்களால் 2வது தடவையாக வீடு ஒன்று தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியிருக்கிறது. முல்லைத்தீவு முள்ளியவளை முறிப்பு பகுதியில் அமைந்துள்ள நபர் ஒருவரின் வீடு நேற்றைய தினம் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. முறிப்பு பகுதியில் குழுக்களுக்கு இடையில் கடந்த 13ஆம் தேதி இடம்பெற்ற கைகலப்பில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 14ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அடுத்து நேற்று முன்தினம் இரவு ஒரு வீடு எரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் 2வது தடவையாக நேற்றைய தினம் உயிரிழந்தவரின் எதிராளிகளில் ஒருவரின் வீடு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. இதில் வீடு முற்றாக இருந்து நாசமாகியுள்ளது. குறித்த கைகலப்பு சம்பவத்தில் 36 வயது மதிக்கத்தக்க முறிப்பு பகுதியில் வசிக்கும் மோகன் கோகுலன் என்னும் குடும்பஸ்தரே படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் உயிரிழந்தார். எனினும் குறித்த சம்பவ தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னா கண்டலில் சட்டவிரோத கசிப்புடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மன்னா கண்டல் பகுதியில் விற்பனைக்கு தயாராக இருந்த கசிப்பு கைப்பற்றப்பட்டதுடன் அதே பகுதியில் கசிப்பு உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுக்குடியிருப்பு மன்னாகண்டல் பகுதியில் உள்ள கோயில் குளக்கட்டு பின் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி இடம்பெறுவதாக ஒட்டிசுட்டான் போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி டீனா சுபேஷனுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து குறித்த இடத்துக்கு ஒட்டிசுட்டான் போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி டீனா சுபேஷன் தலைமையிலான போலீசார் குழு சென்றது. இந்த சுற்றி வளைப்பில் விற்பனைக்கு தயாராக இருந்த நிலையில் கசிப்பு கைப்பற்றப்பட்டது. சந்தேக நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடினார். குறித்த அதே பகுதியில் உடைமையில் கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் 37, 36, 29 வயதுடைய 3 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர்களை ஒட்டிசுட்டான் போலீசாரின் விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த இருப்பதாக ஒட்டிசுட்டான் போலீசார் தெரிவித்தனர். யாழ் கொடிகாமம் எழுதுமட்டுவாழ் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மரக்குற்றிகளை சூட்சமமாக கடத்தி சென்ற பார ஊர்தி கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எழுதுமட்டுவாழ் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மரக்குற்றிகளை சூட்சமமாக கடத்தி சென்ற பார ஊர்தி ஒன்றை கொடிகாமம் போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர்.
போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு கொடிகாமம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் ரணசிங்கவின் வழிகாட்டலில் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி உதவி போலீஸ் பரிசோதகர் நிலந்த மற்றும் போக்குவரத்து பிரிவு உதவி பொறுப்பதிகாரி தம்பராயா தர்மரத்னத்தினாலும் எழுதுமட்டுவாழ் சோதனை சாவடியில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகர்களின் உதவியுடனும் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சுமார் 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான வேம்பு நாவல் மரக்குற்றிகள் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைப்பற்றப்பட்ட மரக்குற்றிகளையும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் சாவச்சேரி நீதிமன்றில் ஆயப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு தண்ணீரூற்று பகுதியில் மிஸ்டர் மங் நூல் வெளியீட்டு விழா இடம்பெற்றது. புகழ்பூத்த எழுத்தாளரான அண்ணாமலை பாலமனோகரனின் மிஸ்டர் மங்க் நூல் வெளியீட்டு விழா முல்லைத்தீவு தண்ணீரூற்று பரிமத்திய ஆலய மண்டபத்தில் இடம்பெற்றது. முழுவதும் கலையத்தினரின் ஏற்பாட்டில் நிகழ்வு இடம்பெற்றது. மங்கள விளக்கேற்றல், வரவேற்புரை, தலைமையுரை, நூலாசிரியர் அறிமுக உரை இடம்பெற்று நூல் வெளியீடு இடம்பெற்றது. தொடர்ந்து நூலின் முதற் பிரதியை கமலராணி பாலமனோகரன் வழங்க லண்டனைச் சேர்ந்த தீனா தியாகராஜா பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து நூல் விமர்சன உரை, சிறப்பு பிரதி வழங்கும் ஏற்புரை இடம்பெற்று நன்றியுடன் நிகழ்வு நிறைவு பெற்றது. குறித்த நூல் வெளியீட்டு விழாவில் அருட்தந்தை ஜேம்ஸ் ஞானப்பொன் ராஜா, லண்டன் திருநாவுக்கரசு தியாகராஜா, கவிஞர்களான சோவண்ணா பானா முல்லைச்செல்வன், தீவைச்செல்வன், கருணாகரன், அந்தோணி பிள்ளை, முலவம் கலையத்தினர், ஆசிரியர்கள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.